ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் மற்றும் பவேஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வைபவ் சுனில் நடிக்கும் பெருசு மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். அதுதான் அமித்ஷா உறுதி கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்களே அவங்க. அமித்ஷா என்ன அவதார புருஷனா? இந்த நாட்டோட உள்துறை அமைச்சருங்க அவரு. உள்துறை அமைச்சர் தான் அவர். உறுதி கொடுத்து மணிப்பூர்ல என்னங்க நடக்கு? இன்னொரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க யோகியதை இருக்கா? முதல்ல ஒப்புக்கொள்ற மாதிரி ஒப்புக்கிட்டு வந்துட்டு அப்புறம் யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க. யூட்டர்ன் அடிப்போம். எங்க அரசியல் இது? அதனாலதான் நாகரிகமற்றவர்கள் சொல்றாங்க. நீ காட்டு மிராண்டி கூட்டம் இல்ல. நீ இதே மாதிரி தான் பெரியார் சொன்னாரு, காட்டு மிராண்டி மொழி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து நடத்தணும். பிஸ்கட் கையெழுத்தா? 1 கோடிங்கிறத 2 கோடி இலக்கா வச்சுட்டோம். அப்ப நாளைக்கு நாங்க 5 கோடி வாங்கினா என்ன செய்வே? தற்கொலை பண்ணிடுவியா? உயிரோட செத்துருவியா? இன்னொரு மொழியை கத்துக்க முடியலன்னு ஒரு குறை இருக்கு. எந்த மொழியும் கத்துக்கணும். அதுக்கு இங்க எல்லாரும் மறுக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அரசியல் நீ எந்த மொழியை கற்கணும்னு சொல்லி நாங்களே ஏற்பாடு பண்றோம். இந்தி பிரச்சார சபாவுக்கு போறியா? தமிழிசை சொல்றாங்க வயசானதுக்கு அப்புறம் கத்துக்க முடியுமா? நீ தெலுங்கு படிச்சது எப்போ? கவர்னர் ஆனதுக்கு அப்புறம். தனியநிலை தமிழ்நாட்டு அரசியல் வச்சுட்டு என்னங்க பதில் சொல்றது? இசையே உனக்கு தெரியாது, உனக்கு தமிழிசைன்னு பேரு. இங்க ஓடுற படத்தை டப்பிங் பண்ணி அங்க காசு மட்டும் சம்பாதிக்கணும். நீங்க இந்திய ஏன் இவங்க எதிர்க்கிறாங்கன்னு கேக்குறாரு பவன் கல்யாண். அவங்க ஹிந்தி பேசுறாங்கல்ல, எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறோமா? 2026 அதிமுக தாங்கிறாங்க. எந்த அதிமுக? எடப்பாடி அதிமுக. அது வரைக்கும் அவர் கட்சியில இருப்பாரா? இருக்க விடுவாங்களா? நாட்டுல என்ன நடக்குன்னு எடப்பாடிக்கு தெரியுமா? அந்த பட்ஜெட்ல ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லைன்னு சீமானும் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். கருக்கலைப்புக்கெல்லாம் எந்த திட்டமும் இல்லை இல்லையே. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க பேச்சாளர் சிந்தனையாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் நேற்று அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டு. திமுகவினர் உட்பட ஆதரவாளர்கள் எல்லாருமே நல்லா இருக்கு, இந்தியாவே திரும்பி பார்க்குது, மத்திய அரசு எப்படி பட்ஜெட்டு போட்டிருக்கு, தமிழ்நாடு பட்ஜெட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்தியாவுக்கே வழிகாட்டுற பட்ஜெட்டு அப்படின்லாம் பேசுகிறீங்க. எதிர்கட்சிகள் இதில் ஒன்றுமே இல்லை, அறிவிப்பு தான், எல்லாம் வாய் வார்த்தை தான் அப்படிங்கிறாங்க. பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு மாணவன் ஆய்வு செய்து பட்டம் பெற்றதைப் போல எல்லா துறை அதிகாரிகளோடும் விவாதித்து கலந்து பேசி 2026 தேர்தலில் கண்ணை மூடிக்கொண்டு கழகம் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு நல்ல நிதிநிலை அறிக்கையாக இருக்க வேண்டும் என்று ரொம்ப திட்டமிட்டு தீர்க்க தரிசனத்தோடும் தொலைநோக்கு பார்வையோடும் இந்த நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். ஒன்றுமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது நிதிநிலை அறிக்கை குறித்த ஒரு விமர்சனமாக நான் அதை கருதவில்லை. ஏனென்றால் நிதிநிலை அறிக்கை வாசித்து கருத்து சொல்வதற்குரிய அறிவு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. இன்னைக்கு தலைநகர் சென்னைக்கு அருகில் ஒரு நகரம் நிர்மாணிக்க அறிவித்திருப்பது, அதே நேரத்தில் 3ஆம் பாலினத்தவர்கள் அவர்களுக்கு இன்றைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிரதித்துவம் கொடுப்பது, அதற்கு பிறகு என் உள்ளத்தை தொட்ட இந்த நிதிநிலை அறிக்கை 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் இருந்தால் அவர்களும் மனு செய்தால் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். காசி இன்றைக்கு ஒரு விமானத்தளம் இயங்கி விமானங்கள் வந்து போகிறது என்றால் காசிக்கு ஈடான புகழ் பெற்றது ராமேஸ்வரம். ராமன் வழிபட்ட திருத்தலம். ராமேஸ்வரத்தில் ஒரு விமான நிலையம் என்று அறிவித்திருப்பதன் மூலம் வடக்கும் தெற்கும் இதன் மூலம் இணைகிறது.
இனி ஒன்று, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசை ஊனப்படுத்த வேண்டும் என்று கருதுகிற திராவிடியன் அலர்ஜி, திராவிட ஒவ்வாமை உள்ளவர்கள் இன்றைக்கு ஒரு மொழி பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள். 43 லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து சேர வேண்டிய 2252 ரூபாயை இந்தியை ஏற்றால் தான் தர முடியும், மும்மொழியை ஏற்றால் தான் தர முடியும் என்று ஒரு நிர்பந்தத்தை, நெருக்கடியை தருகிறார்கள். கன்னத்தில் அறைந்ததைப் போல இன்பத் தமிழகத்தில் என்றைக்கும் இருமொழி ஆட்சிதான், இந்திக்கு இடமில்லை, மும்மொழி திட்டத்தை ஏற்க முடியாது என்று அறிவித்திருப்பதன் மூலம் இந்தியாவில் முதுகெலும்பும் ஆண்மையும் உள்ள ஆட்சி அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதும் நிதிநிலை அறிக்கையில் தெளிவுபடுத்தி விட்டார்கள். லட்சக்கணக்கான பெண்கள், கிட்டத்தட்ட ஒரு நாள் 54 லட்சம் பேர் பயணிக்கிறார்கள் விடியல் பயணத்தில். அந்த பெண்களுக்கு அந்த விடியல் பயணத்தில் மீண்டும் பயணம் செய்வதற்கு ஏதுவாக புதிய பேருந்துகளும், ஏசி குளிர் வசதி செய்யப்பட்ட பேருந்துகள் சென்னையிலும், தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அனுபவித்து வருகிற இடத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு பட்டாவும் என்று அடுக்கடுக்கான அறிவிப்புகளை தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் தருகிற வகையில் ஸ்பெயின் போய் வந்த முதலமைச்சர், ஜப்பான் போய் வந்த முதலமைச்சர், அபுதாபி போய் வந்த முதலமைச்சர், அமெரிக்கா போய் வந்த முதலமைச்சர் இன்றைக்கு முதலீட்டை ஈர்த்து வேலையில்லாத பட்டதாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்ற நிலைமையை உருவாக்குவதற்கான திட்டங்களையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாஞ்சில் சம்பத் ஒரு அரசியல் மாணவனாக சொல்லுகிறேன், இத்தனை திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா என்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்திருப்பது உண்மைதான். இதற்கு நிதி ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் அதுவும் நியாயமான கேள்விதான். ஆனால் ஒன்றிய அரசு ஒத்துழைக்காத நிலையிலும் இத்தனை திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி காட்டுவேன் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பொற்காலம் என்று கருதலாம். திமுக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது பல இதை நிறைவேற்றலைங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு. வேலை வாய்ப்பு 40,000 பேர் சொல்லிருக்கீங்க, இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு, இது எப்படி சாத்தியப்படும்? பிங்கு கலர்ல பெண்களுக்கு ஆட்டோ வழங்க வேண்டும் வாக்குறுதியில் சொன்னதா? ஆட்சிக்கு வந்தவுடனே கொரோனா நிவாரணம் என்கிற பெயரால் 4,000 ரூபாய் கொடுத்தது தேர்தல் அறிக்கையில் சொன்னதா? 21 பொருட்கள் முழு கரும்போடு பொங்கலுக்கு என்று அண்ணன் ஸ்டாலின் கொடுத்தது தேர்தல் அறிக்கையில் சொன்னதா? 2,000 ரூபாய் வீட்டுக்கு வீடு பொங்கலை முன்னிட்டு ஒரு முறை கொடுத்தது தேர்தல் அறிக்கையில் சொன்னதா? தேர்தல் அறிக்கையில் சொல்லாத பல சாதனைகளை இந்த சர்க்கார் சத்தமில்லாமல் சாதித்திருக்கிறது. அவர்கள் குற்றச்சாட்டு வைப்பதற்கு எந்த முகாந்தரமும் இன்றைக்கு இல்லை. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி எந்த சுவரில் முட்டுவது என்று தெரியாமல் பேதலித்துக் கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு சட்டமன்றத்தில் வெளியேறியதற்கு அவர் சொன்ன சப்பை காரணம் உங்களுக்கு புரிகிறதா? ஒரு சட்டப்பேரவை தலைவரை நீக்க வேண்டும் என்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற அன்றைக்கு இவர் வெளியே நடப்பு செய்கிறார் என்றால் சட்டப்பேரவை தலைவர் என்ன பிள்ளை விளையாட்டா அதை நீக்குவது? ஒரு அனுபவம் பெற்ற ஆசிரியர் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னால திமுகவின் சார்பில் விவாத அரங்குகளில் கொட்டி முழக்கியவர், உயர்ந்த பண்பாளர். அவர் ஏதோ இடைமறிக்கிறார் என்கிறதுனால அவர் சொன்ன குற்றச்சாட்டு 1000 கோடி ரூபாய் ஊழல் இருக்கு டாஸ்மார்க்ல, அமலாக்கத்துறை சோதனை பண்ணி செய்தி வெளியாயிருக்கு, இது எப்படி அலட்சியமா விடுறது? விசாரணை போயிட்டு இருக்கு, விசாரணை முடிவில் 40,000 கோடி கூட வரலாம், இந்த அரசு ராஜினாமா பண்ணணும், இந்த அரசு நீடிக்கிறதுக்கு தகுதி இல்லை, அந்த குற்றச்சாட்டு தானே சொல்றேன். செந்தில் பாலாஜி பதில் சொல்லியிருக்கிறாரே, அதை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று. அதற்கான முகாந்திரம் இல்லை. அப்படி ஒரு வழக்கு வருமானால் அதை துணிச்சலாக நாங்கள் எதிர்கொள்வோம்னு அந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்திருக்கிறாரே. ஏன் இவங்க செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைக்கிறாங்க? அமலாக்கத்துறையும் அதிமுகவும் என்ன காரணம்?
ஏன்னா கொங்குல உங்களுக்கு நொங்கு பழுத்து தொங்குதுன்னு சொன்னல, அந்த கொங்கு பெல்ட் பூரா இன்னைக்கு திமுகவின் வசமாகி வருகிறது என்றால், என்னுடைய நண்பர் செந்தில் பாலாஜி எடுத்து வருகிற நடவடிக்கைகளும் கழக ஆக்கப்பணிகளும் அவரை அந்த உயரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஆகவே 2026 தேர்தலில் கொங்கு பகுதியிலே கூட அதிமுகவுக்கு எதுவும் மிஞ்சாது. 2026 அதிமுக தான்ங்கிறாங்க. எந்த அதிமுக? எடப்பாடி அதிமுக. ஓ, எடப்பாடி அதிமுகவா? அது வரைக்கும் அவர் கட்சியில் இருப்பாரா? இருக்க விடுவாங்களா? நாட்டில் என்ன நடக்குன்னு எடப்பாடிக்கு தெரியுமா? பட்ஜெட்டு குறித்து இவ்வளோ அறிவிப்பு வந்திருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குலாம் சொன்னீங்க. இப்போ பட்டியலிட்டீங்க, நீங்கள் ஒரு பட்டியலிட்டீங்க. ஆனால் இந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு அப்புறம் இப்படி ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த அரசு நீடிக்க தார்மீக உரிமை இல்லை, அதுவும் பட்ஜெட்டு தாக்கல் செய்யறதுக்கு தகுதியே இல்லை இந்த அரசுக்கு அப்படிங்கிறாங்க வானதி சீனிவாசன். வானதி சீனிவாசன் கொஞ்சம் தாண்டி குதிக்கிறார். ஏன்னா தேர்தல் தெருவுக்கு வந்துடுச்சு. கோவை தெற்கு தொகுதியில் கரை சேர முடியுமான்னு வானதிக்கு இப்போ அந்த கவலை வந்துடுச்சு. பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு தகுதி இல்லைன்னா நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கிற தகுதியில் தங்கம் தென்னரசுக்கு எந்த தகுதி குறைவு? மக்களை சந்திக்காமல், தெருவுக்கு வராமல், விதைக்காமல் விளைகிற களனி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யலாம், தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யக்கூடாது. குற்றச்சாட்டு வந்திருக்கும் போது தமிழ்நாடு அரசு அது குறித்து எந்த பதிலும் சொல்லல. நான் கேட்கிறேன், அமலாக்கத்துறை என்ன வேலை செய்கிறது? அமலாக்கத்துறை இதை எப்படி செய்தியாளருக்கு கொடுக்கலாம் இந்த தகவலை? இது என்ன அத்துமீறல்? இது யாருடைய ஆசையோடு அமலாக்கத்துறை இயங்குகிறது? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு தமிழ்நாட்டு அரசியலில் அத்துமீறி ஆதிக்கம் செலுத்துவதற்கு அவனுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரின்னு அண்ணன் ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்காங்களா? ஸ்டாலின் கொடி உயர பறக்கிறது. ஒரிசாவில் பறக்குது, இன்னைக்கு கொச்சினில் பறக்குது, ஹைதராபாத்தில் பறக்குது, அமராவதியில் பறக்குது, பெங்களூரில் பறக்குது. இந்திய துணைக்கண்டத்தில் இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிராக நாட்டு மக்களை அணிதிரட்டுவதற்கு ஒரு தலைவனால் முடியும் என்றால் அந்த தலைவனுடைய பெயர் ஸ்டாலின். வானதி சீனிவாசன் எதை நியாயப்படுத்துவார் பிஜேபிக்கு? இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்களே, அது அதுதான் அமித்ஷா உறுதி கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்களே. அமித்ஷா என்ன கோயம்புத்தூர்ல பேசும்போது அவதார புருஷனா? அவர் உறுதி கொடுத்த மணிப்பூர்ல என்ன நடக்குது? இந்த நாட்டோட உள்துறை அமைச்சருங்க, அவரு உள்துறை அமைச்சர் தான். அவர் உறுதி கொடுத்த மணிப்பூர்ல என்னங்க நடக்கு? கலவரம் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கா? இதே முதலமைச்சரை திரும்ப பெறுன்னு நாங்க எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். கலவரம் வந்த நாள் திரும்ப பெற்றாயா? இன்னொரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க யோகியதை இருக்கா? மக்களாட்சி தத்துவம் மலர் குலுங்குகிற சோலையாக இருக்கிற இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கூச்சம் இல்லாம கொண்டு வந்திருக்கிறிய நீ. அமித்ஷா என்ன மணிப்புரையே கட்டுப்படுத்த தெரியல, கக்கத்தில் வைக்க தெரியல. ஆட்சி மீது குறைபாடுகள் புகார்களை மடை திருப்பறதுக்கு தான் அந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையும் மும்மொழி கொள்கை பிரச்சனையும் கையில் எடுத்திருக்கிறாங்க. அப்ப தர்மேந்திர பிரதான் பேசலையா? நிர்மலா சீதாராமன் நீட்டி முழக்கலையா? முதல்ல ஒப்புக்கொள்ற மாதிரி ஒப்புக்கிட்டு வந்துட்டு அப்புறம் யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க. யூட்டர்ன் அடிப்போம். எங்க அரசியல் இது? நாங்க அரசியல் செய்யறோங்க. அதனாலதான் நாகரிகமற்றவர்கள் சொல்றோங்கிறாங்க. யாரு நாகரிகமற்றது? யாரு அன்டெமோக்ராட்டிக்? யாருங்க நீ? இன்னைக்கு எங்க கொண்டு விட்டுருக்க நீ? உன் நாகரிகம் என்ன? உனக்கு ஏதாவது நாகரிகம் இருக்கா? நீ கைவர் போலன் கணவாய் வழியாக வந்த பொழுது உனக்கு நாகரிகம் இருந்துச்சா? நீ காட்டு மிராண்டி கூட்டம் இல்ல நீ. இதே மாதிரி தானே அவங்க பெரியார் சொன்னாரு, காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு. அவரை தூக்கி போட்டோ வச்சு மாலை போடுறீங்க, சிலையை வச்சு மாலை போடுறீங்க, வணங்குறீங்க. அவர் ஏன் காட்டு மிராண்டி மொழி சொன்னாருன்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு தெரியுமா? மொழி என்பது ஒரு கருவிங்க. ஒரு மொழி சமகாலத்திற்கு ஏற்ப மொழி தன்னை தக்க வைத்துக் கொள்ளணும். உலகத்தில் பேசப்பட்ட மொழிகள் எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கா? ஹீப்ரு இருக்கா? லத்தீன் இருக்கா? கிரேக்கம் இருக்கா? கிளாசிக்கல் லாங்குவேஜ்ங்கிற தகுதியில் இருந்த மொழி. அது மாதிரி எங்க மொழியை விழுங்கி விடலான்னு நினைக்கிறியா? குஜராத்தி மொழி இன்னைக்கு ஹிந்தி பேசுறாரு. ஏன் பேசுற நீ?
குஜராத்தில் பிறந்த அமித்ஷா ஏன் ஹிந்தி பேசுறார்? இது விதண்டாவாதம்ங்கிறாங்க. எப்படி விதண்டாவாதம்? தமிழக மக்கள் மாணவர்கள்லாம் விரும்புறாங்க. இங்க பாருங்க, பாஜக கையெழுத்து எப்படி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து இயக்கம் நடத்தணும். பிஸ்கட் கையெழுத்தா? ஒரே நாள்ல 2 லட்சம் பேரு, 5 நாள்ல 10 லட்சம் பேரு. இப்ப நாங்க 1 கோடிங்கிறத 2 கோடி இலக்கா வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நாளைக்கு நாங்க 5 கோடி வாங்கினா என்ன செய்வே? தற்கொலை பண்ணிடுவியா? உயிரோட செத்துருவியா? நாங்க நாளைக்கு ஸ்டாலின் 5 நீங்களும் கையெழுத்து வாங்குங்கன்னு சொன்னா 2026 மும்மொழி கொள்கை வந்தே தீருங்கிறாரு. அது எப்படி வரும்? ஒரு திமுக தொண்டன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. கேட்டீங்களா? 1938 நிர்மலா சீதாராமன் இல்ல, தர்மேந்திர பிரதான் இல்ல, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவன் எவன் என்று நாக்குக்குள் நுழையாத நம்மாழ்வார் பாசுரத்திற்கு வியாக்கியானம் செய்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. இந்தியாவினுடைய இணையற்ற இதிகாசங்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் படிப்பதற்கு புத்தகம் எழுதிய சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி. தங்கத்தால் செய்த கைத்தடியை கல்கத்தாவில் கவர்னராக இருக்கும் பொழுது கொடுத்தார்கள். கவர்னர் பதவியை விட்டு வெளியே வருகிற பொழுது தங்கத்தாலான கைத்தடியை அங்கேயே வைத்து விட்டு வந்த ஆசாபாசங்களுக்கு அடிபணியாத சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. அவர் 125 பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடம் என்று அறிவித்த பொழுது அன்றைக்கு தொடங்கிய போர் இன்னைக்கு முடியல. துறையூரில் இருந்து 93 பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொண்டு இளைஞர் துடிக்கின்றார். தமிழில் நிலை எண்ணி கிளைஞர் அடைகின்ற கேடு போறார். இங்கு விளையாட வேண்டாமை ஆள வந்தார், வாழ்வின் களை நீக்குக கூவாய் கருங்குயிலை என்று 93 பொதுக்கூட்டங்கள் நடத்தி துறையூர்ல இருந்து சென்னை வரைக்கும் நடந்து வந்தான் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. 38 தாளமுத்துவன் நடராஜனும் சிறைக்குள்ளே செத்தார்கள். அம்பாளுக்கு கங்காஜலம் கொண்டு அபிஷேகம் செய்வதைப் போல தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை விட்டு, தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்து, தீ ஜுவாலை விட்டு கொழுந்து விட்டு எரிகிற பொழுது முத்து பற்கள் வெடித்து சிதற, மோகனமுடி கருகி சுருள, வறண்ட வயலை போல உடம்பு பாலம் பாலமாக வெடிக்க, உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக, நிற்க சக்தியற்று நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் ஆதிக்க இந்தி வீழ்க அன்னை தமிழ் வாழ்க என்று மூறி முழங்கி, கீழப்பழுவூரிலே சின்னசாமி, விராலிமலையிலே சண்முகம், ஐயம்பாளையத்திலே வீரப்பன், நெல்லிக்குப்பத்திலே மஜீத், கோடம்பாக்கத்திலே சிவலிங்கம், கோயம்புத்தூரிலே ஆரோக்கியசாமி, சத்தியமங்கலத்திலே முத்து, நஞ்சருந்தி செத்தான் மாயவரத்தில் சாரங்கபாணி, உயிரற்ற உடலோடு தொங்கினான் உடையார்பாளையத்தில் வேலாயுதம், சிவகங்கையில் பிறந்து சிதம்பரத்தில் கலை தேட போன பொழுது துப்பாக்கி குண்டுக்கு மார்பை கொடுத்து மரித்து போனான் மாணவன் ராஜேந்திரன். அமித்ஷாவுக்கு தெரியுமா? இப்ப நடந்த காலகட்டம் வேற. இப்ப இந்திய ஆதரிக்கிறாங்க. அந்த ஆதரிக்கிறவங்க இங்க இருக்கு. யார் ஆதரிக்கிறா? இந்திய இங்க யாரும் ஆதரிக்கலையே. அதாவது அவங்க சொல்றது பட்டியலில் இருக்கிற மொழிகள் தானே சொல்ற மொழியா. இந்தின்னு இவங்களா ஒரு அரசியல் பண்றாங்க. தேர்தல் நெருங்கிடுச்சு, அதனால இதை வச்சு அரசியல் பண்றாங்க. ஆமா, அரசியல் செய்யக்கூடாதா? தமிழுக்கு ஒண்ணுன்னா பாஜக தொண்டன் உயிரை கொடுத்து காப்பாத்துவான்ங்கிறாங்க தமிழிசை. இந்த காசி சங்கமத்தில் போய் உயிரை கொடுத்தானா? ஏன் சாவல் அங்க காசி சங்கமத்துக்கு போய்? தமிழ் சார்ந்து ஒரு கருத்தரங்க நடக்கல, ஒரு கவியரங்க நடத்தல, எந்த படைப்பிலக்கியத்தை நீ எங்க அறிமுகம் செய்யல. இந்த நாட்டில் கூலி கொடுத்து கொஞ்சம் கும்பலை கொண்டு போய் காட்சியில கூட்டிட்டு வச்சுட்டா தமிழ் வளர்ந்துருமா? நான் ஏன் இந்தி படிக்கணும்னு கேட்கிறேன். அதுக்கு காரணத்தை சொல்லுங்க. இணைப்பு, மக்களோட இணைப்பு. திண்ணை பள்ளிக்கூடத்துல கல்வி கற்றவன் மயில்சாமி அண்ணாத்துறை, அவன் தான் நிலவில் அதிசயங்களை நிகழ்த்தியவன் சந்திரன்ல. வாய்ப்புகள் விரிவடையும். கேளுங்க, ஒரு படகோட்டிக்கு பிறந்தவன் அப்துல் கலாம், அவன் தான் ஏவுகணை நாயகன். ராஜஸ்தான் மாநிலத்தில் பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிறுவி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கன்னத்தில் அறைந்தவன் அடல் பிகாரி வாஜ்பாய் அல்ல, எங்கள் வணக்கத்திற்குரிய தமிழன் அப்துல் கலாம். நேற்றைக்கு சிவன்பிள்ளை இஸ்ரோவின் தலைவர், நேற்று முன்தினம் முத்து வீரவேல் விழுப்புரத்தை சார்ந்தவன் இஸ்ரோவின் தலைவர், இன்றைக்கு நாஞ்சில் நாட்டை சார்ந்த நாராயணன் இஸ்ரோவின் தலைவர். இந்தி படிச்சவனா? இந்தியா அது ஒரு மொழியாங்க. அது இந்திய ஏன் இவங்க எதிர்க்கிறாங்கன்னு கேட்கிறார் பவன் கல்யாண். யாரு? பவன் கல்யாண், ஆந்திரா துணை முதலமைச்சர். இந்திய ஆதிக்கத்தின் சின்னம். அது ஒரு எல்லாமே தேசிய மொழி. இந்திய கத்து ஏன் தமிழ்நாட்டில் எதுக்குறாங்க? தமிழ்நாட்டில் பீகார்காரங்க வராங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து வராங்க, சத்தீஸ்கர்ல இருந்து வராங்க வேலை செய்யாது. அவங்கெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. இந்தி பேசுறாங்கல்ல, எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறீங்களா? அதை தடுக்கிறோமா நாங்க? அவங்கள பயன்படுத்தி வேலை வாங்கிக்கிறீங்க. ஏன் இந்தி வேணாங்கிறீங்க?
அவனை வேலைக்கு தான் வைக்க முடியும். அவன் என்ன சிவன் பிள்ளையா? இங்கே ஓடுற படத்தை டப்பிங் பண்ணி அங்கே காசு மட்டும் சம்பாதிக்கணும், நீங்கள் காசு மட்டும் பிடிக்கணும், இந்தி வேணாங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு பவன் கல்யாண். படித்தா சொந்த மாநிலத்தில் கூட வேலை கிடைக்காதுங்கிறதுக்கு சாட்சி தான் இந்த தம்பிகள். கேட்டிங்களா? ஆனால் தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை கற்றால் மைக்ரோசாஃப்ட் அதிபர் பில்கேட்ஸ் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இங்கே பணியாற்ற வரவில்லை என்றால் நாளைக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை நான் இழுத்து மூட வேண்டியது வரும். யார் சொல்கிறா? பில்கேட்ஸ். இது அமித்ஷாவுக்கு தெரியுமா? தர்மேந்திர பிரதானுக்கு தெரியுமா? அன்சிவிலைசைஸ்டு அன்டெமோக்ராட்டிக்னு சொல்லிட்டியே. சோழர் காலத்திலே குடவூலை வாக்கெடுப்பு நடத்துகிற சமூகம் இங்கே தமிழ் சமூகம். அன்சிவிலைசைஸ்ட்னு சொல்லியா 18 முழ சேலை நெய்து தீப்பெட்டிக்குள் அடைத்து தீவுகள் துறை விற்றவர்கள் நாங்கள்ங்க. எங்கள் கப்பல் உலகத்தினுடைய எல்லா கடலுக்கும் போய் வந்திருக்குங்க. உனக்கு என்ன இருக்கு சொல்லு? பவன் கல்யாண் பிஜேபிக்கு ஒரு எடுப்பு. கேட்டிங்களா? அவர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கூட அவருக்கு ஒரு அலையன்ஸ். இவன் ஒரு சனாதனவாதி. பவன் கல்யாண் சாகடிக்கப்பட்ட சனாதனத்துக்கு உயிர் கொடுப்பதற்கு அங்கே ஒரு கிண்டியில் ஒருத்தன் இருக்கான். இதே மாதிரி ஆளு தான் பவன் கல்யாண். பவன் கல்யாணுக்கு தெரியலை, கர்நாடகத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்சுக்க முடியலை. அதனால இந்தியாவில் ஏற்றுக்கிட மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஆளுநரை சொன்னீங்கல்ல, ஆமாம், அந்த ஆளுநர் என்ன சொல்கிறாரு, தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு நம்மள்கிட்ட ஒரு குறைவு இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது. ஒரு குறைவு இருக்குது. இப்படி ஒருத்தன் இங்கே ஆளுநராக இருக்கானேன்னு மாணவர்களுக்கு ஒரு குறை இருக்குது. ஒரு இன்னொரு மொழியை கற்றுக்க முடியலன்னு ஒரு குறை இருக்குது. ஏன் கற்றுக்கிடலாமே? எந்த மொழியும் கற்றுக்கிடலாமே. அதுக்கு இங்கே எல்லாரும் மறுக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அரசியல். எந்த மொழியை கற்கணும்னு சொல்லி நாங்களே ஏற்பாடு பண்ணுறோம். இந்தி பிரச்சார சபாவுக்கு போறியா? நாங்களே ஏற்பாடு பண்ணுறோம். அரசு பள்ளியில் படிக்கணுங்கிறாங்க அவங்க. அரசு பள்ளியில் அதை எப்படிங்க இன்னொரு சுமை எப்படிங்க மாணவர்கள் மத்தியில் ஏற்ற முடியும்? நான் கேட்குற சின்ன குழந்தையா இருக்கும்போது தான் 3 மொழி தமிழிசை சொல்றாங்க. குழந்தையா இருக்கும்போது தான் 3 மொழி 4 மொழி 5 மொழி எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம். வயசானதுக்கு அப்புறம் கற்றுக்க முடியுமா? குழந்தையா இருக்கும்போது தான் எவ்வளவு வேணாலும் கற்றுக்கலாம். வயசான பிறகு தெலுங்கு படிக்கல? நீ தெலுங்கு படித்தது எப்போ? கவர்னர் ஆனதுக்கப்புறம். தேவைன்னா கற்றுக்கிடுவாங்க. தமிழர்களுக்கு அந்த தேவை வரல. விருப்பப்படுறவங்களுக்கு நீங்கள் ஏன் தடுக்கிறீங்கிறாங்க. அவங்க தடுக்கவே மாட்டோமே. விருப்பப்படுறவங்க படிக்கத்தான் செய்கிறாங்க. அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க செல்வந்தர்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த படிப்பை அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் தடுக்கப்படுதுங்கிறது தான் அவங்களுடைய வாதம். நான் என்ன கேட்குறேன், அந்த சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கிறான்ல 3 மொழி, அவனில் ஒரு அப்துல் கலாம் உருவாகி இருக்கானா? அவனில் ஒரு சிவன் பிள்ளை உருவாகி இருக்கானா? அவனில் ஒரு நாராயணன் உருவாகி இருக்கானா? இதுக்கு பதில் சொல்லுவாங்களா தமிழிசை? நீயே தமிழறிஞர் கோட்டாவில் டாக்டர் பட்டம் படித்தவா? நீ நீட்டி முழக்கிறியா? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க தமிழ்நாட்டை விட்டு. உங்களுக்கு பாட தயாராகிடுச்சு. 2026 தேர்தலில் ஓட விரட்டுவாங்க பிஜேபி. ஓட நாங்கள் விரட்டுவாங்கிறாரு தமிழக வெற்றி கழகம் தலைவர். அவரா? எங்கே? கோவாவுக்கா? தனி விமானத்தில் விரட்டு. பட்ஜெட்டுக்கு குறித்து கருத்து தெரிவிச்சார்ல, அப்போ தேர்தலில் எதிரொலிக்கும், இது மக்கள் விரட்டுவாங்க, எல்லாம் அறிவிப்பாக இருக்குது, செயல்படுத்த முடியுமாங்கிறது கேள்விக்குறி. எங்கே அறிவிச்சிருக்கோம்? தெருவில் நின்னா? சட்டமன்றத்தில். சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கோம். கேட்டிங்களா? திட்ட கமிஷன் கூட்டத்தை முதல் நாளே கூட்டிட்டார் முதலமைச்சர். திட்ட கமிஷன் தலைவர் யாருன்னா முதலமைச்சர் தான். அதில் இருக்கவெல்லாம் எக்ஸ்பர்ட் இருக்கான். அவங்க கூட கலந்து ஆலோசிச்சுட்டார். எவ்வளவு நிதி ஒதுக்கணும், எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு காலத்துக்குள்ளே இது முடிக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. நீ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணுன்னா இந்த 2252 கோடியை விடுவிச்சுத்தா அப்படின்லாம் கேட்டிருக்கணும். நீ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா மெட்ரோ கோயம்புத்தூருக்கு வரணும், மதுரைக்கு வரணும்னு முதலமைச்சர் விரும்புகிறாரு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முதற்கட்ட நிதி மெட்ரோவுக்கு கொஞ்சம் போல நிதி ஒதுக்கு. நீ அப்படி இல்லை. பட்ஜெட்டு நாளைக்கு அறிவிக்கப்படும் பொழுது முதல் நாள் ஒரு அறிவிப்பு போடுறாங்க. அதில் ரூபாய் சிம்பிள் தமிழில் ரூன்னு போடுறாங்க. இது ஏற்றுக்க முடியாதது அப்படிங்கிறாங்களே பாஜகராங்க.
இந்த நோட் இருக்குல்ல, முதல்ல அச்சடிக்கும் பொழுது அதில் இந்தி இருந்ததா தெரியுமா உங்களுக்கு? இந்தி கிடையாது. அது ஹிந்தி லிபி அந்த இப்படி கிடக்குது. இன்னைக்கு ரூன்னு முதலமைச்சர் அறிவிச்சிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எங்களை கபலீகரம் செய்ய முடியாது, இந்தி எந்த வடிவத்திலும் தமிழ்நாட்டில் நுழைய அனுமதிக்க முடியாது. பாஜக மாநில தலைவர் நிர்மலா சீதாராமன் பிரிவினைவாதம் இவங்க ஏதோ தனியாக அந்த மாதிரி அரசியல் பண்ணுறாங்க. அப்படி என்ன 2010 நீங்கள் கலைஞர் தானே இருந்தார். அப்படி இருக்கப்போ திமுக இருந்து காங்கிரஸ் இருக்கு. அப்போவே நீ வேண்டான்னு சொல்லி அப்போ இப்படி 2252 கோடி ரூபாய் படிக்கணும்னா இந்தி படிக்கணும்னு சொன்னீங்களா? மும்மொழி திட்டத்தை ஏற்றாதான் தமிழ்நாட்டுக்கு சலுகைன்னு அப்போ சொன்னீங்களா? மதசார்பற்ற கட்சி தான் பிஜேபி கட்சி, மதசார்பற்ற அணியாகத்தான் நாங்கள் என்னைக்கு இருப்போம்னு லால் கிஷான் அத்வானி உத்தரவாதம் தந்ததுக்கு பிறகுதான் கூட்டணியே வந்தது தெரியுமா? இல்லை, தமிழை தான் முன்னிலைப்படுத்துவோம் அதுக்காக ரூ போட்டீங்க. அப்போ ஸ்டாலின்கிற பேரை முதல்ல தமிழில் மாற்றிங்கிறாங்க தமிழிசை. ஸ்டாலின்கிற பேரை தமிழில் வேற பேரை மாற்றிங்க. அது அந்த அம்மாவுக்கு வரலாறு தெரியாது. இந்த மாதிரி சனிகளை எல்லாம் வச்சு சனியனை தமிழ்நாட்டு அரசியலை வச்சுட்டு என்னங்க பதில் சொல்கிறது? மாவீரன் லெனின் ஒரு யுகப்புரட்சிக்கு வால்கா நதிக்கரை ஓரத்தில் தலைமை தாங்கி யார் என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியை சடசடவென்று வீழ்த்தி சோவியத் சொர்க்கம் என்ற பூலோக சொர்க்கத்தை அவன் உருவாக்கி, அந்த மகத்தான தலைவன் லெனின் மறைவிற்கு பிறகு அவருடைய பயணத்தை சோவியத் ரஷ்யாவில் தொடர்ந்து நடத்தி வாகை சூடி வரலாறு படைத்தவனுடைய பேர் ஜோசப் ஸ்டாலின். அவர் மறைந்தார். அவர் மறைந்ததற்கு இதே கடற்கரையில் கூட்டம் 10 லட்சம் மக்கள் திரண்டார்கள். எல்லா கட்சி தலைவர்களும் அஞ்சலி தெரிவித்து பேசினார்கள். திமுகவின் சார்பில் கலைஞர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அவர் ஸ்டாலினுடைய புகழையெல்லாம் அங்கு வந்தவர்களுக்கு பந்தி வைத்துவிட்டு, என்னுடைய வீட்டிலும் ஒரு குழந்தை, ஆண் குழந்தை இன்றைக்கு பிறந்திருக்கிறது, ஸ்டாலினுடைய பேர் நிற்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்று கருதி என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று சூட்டப்பட்ட பெயர் ஸ்டாலின். இது தமிழிசைக்கு என்ன தெரியும்? இசையே உனக்கு தெரியாது, உனக்கு தமிழிசைன்னு பேர். சட்டமன்றம் கூடுது, அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம். அதில் செங்கோட்டையன் பங்கேற்கல, இன்றைக்கும் பங்கேற்கல. செங்கோட்டையன் ஆனால் சட்டசபைக்கு போகிறார். சட்டசபைக்கு போகிறார்ல. இந்த நிலை நீடிக்குமானால் அதிமுகவின் பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் வருவதற்கான வாய்ப்புகள் கனிந்து கொண்டு வருகிறது. செங்கோட்டையனை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எடப்பாடி ஏற்றுக்கலையா? எடப்பாடியை தவிர எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எடப்பாடி ஒரு இடைச்செருகர். அவன் ஒரு இன்டர்வெல்ல வந்தவன். அவன் இந்த நாட்டில் அதிமுக தொண்டர்களுடைய நம்பிக்கை பெற்றவன் இல்லை. அவன் அன்னைக்கு நாற்காலிக்கு கீழே ஊர்ந்து சசிகலாவினுடைய காலில் விழுந்து கதிமோட்சம் பெற்று முதலமைச்சரானவன். கூவத்தூர் கூத்தில் மிதந்த பிணம் அது. கேட்டிங்களா? செங்கோட்டையன் அப்படி இல்லை. 1977 சட்டமன்றத்தில் கால் வைத்து இன்னைக்கு வரைக்கும் சட்டமன்றத்தில் இருக்கிறவர். எனக்கு தெரிந்து அண்ணன் துரைமுருகனைப் போல நீண்ட அனுபவம் உள்ள ஒரு மனிதர் செங்கோட்டையன். அதிர்ந்து பேசாதவர், அனைவரையும் அரவணைக்கிற தன்மை உள்ளவர். அதை தாண்டி கடைக்கோடி கிராமத்தில் இருக்கின்ற கட்சி தொண்டனுடைய பெயர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு அவருக்கு இந்த கட்சியினுடைய உயரமும் அகலமும் ஆழமும் அகலமும் தெரிந்த ஒரே பர்சனாலிட்டி ஏடிஎம்கே. சொன்னீங்க அவர் அரசியலுக்கு வந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் சட்டமன்றத்துக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஆலோசனை கூட்டம் நடந்ததில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஈரோட்டில் நடந்தப்போ இவர் பங்கேற்றிருக்கிறாரு. எல்லா மாவட்டத்திட்டையும் பேசுகிறாரு, இவர்கிட்ட பேசலை எடப்பாடி. ஆமாம், இப்போ அவங்க சொல்கிறாங்க 2026 சீட்டே தரமாட்டார் எடப்பாடி. சீட்டு தர்ற இடத்துல இவரெல்லாம் இருப்பார். சீட்டு தர்ற இடத்துல செங்கோட்டையன் இருப்பாருங்க. அவனுக்கு சீட்டு கிழிஞ்சிருமே. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமின்னு கொடுத்தாச்சு. ஆமாம், எல்லாம் எலெக்ஷன் வச்சு. ஆமாம். இப்போ உசிலம்பட்டியில் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு சசிகலா கூட்டம் பேசுனது உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு இவன் கூட்டம் பேசல தெரியுமா? எடப்பாடி 3,42,000 ஓட்டு ராமநாதபுரத்தில் வாங்கி அதிமுகவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளரை டெபாசிட் இழக்க வச்சார் பன்னீர்செல்வம். அது தெரியுமா உங்களுக்கு? எடப்பாடிகிட்ட என்னங்க இருக்குது சொல்லுங்கள்? ரெட்டலை இருக்குது, கட்சி இருக்குது. ரெட்டலை இருக்குது, கட்சி இருக்குது. அது மாறப்போகுது.
எடப்பாடி தலைமை இருக்காது. தமிழ்நாட்டில் அறத்திற்கு மரியாதை உண்டுன்னா, நீதிக்கு மரியாதை உண்டு என்று சொன்னால், நியாயம் மதிக்கப்படுகிறது என்றால் எடப்பாடி தூக்கி வீசப்படுவார். அந்த நாள் விரைவில் வரும். இந்த சீக்கிரமாக வந்துடும். மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட பேசினார்ல காணொலி மூலியமா, பூத் கமிட்டிலேருந்து ஆள் போடுறதெல்லாம் பாருங்க, உட்கட்சி பிரச்சனைலாம் எதுவும் வரக்கூடாது, எல்லாம் வேலையை பாருங்க, கூட்டணி விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், வலுவான கூட்டணி அமையும். எங்க அந்தமான் இல்லையா? உனக்கு யார் இருக்கா உங்க கூட சேர்றதுக்கு? நீ ஒரு புறம்போக்கை விட மோசமல்ல. ஜி.கே. வாசன் இருக்கிறாரு, புதிய தமிழகம் இருக்கு. ஜி.கே. வாசன் வேற யாரை சொன்னீங்க? புதிய தமிழகம். புதிய தமிழகம் வேற ஜான் பாண்டியன் இருக்காரு. எல்லாம் 4 மினி பஸ்ஸில் ஏற்றுற ஆள் தான் இவனுள்கிட்ட இருக்கு. ஏசி சண்முகம் இருக்காரு. அதான் 5 பஸ் வச்சுடுங்க. 5 மினி பஸ்ஸில் ஏற்றுற ஆள் தான் இவனும் வச்சிருக்கான். இவனுள்கிட்ட வேற என்ன இருக்கு? ஏசி சண்முகம் தேர்தல் நேரத்தில் மட்டும் அவருக்கு உயிர் வரும், அதுக்கு பிறகு அவரை காண முடியாது. வெறும் 5 மினி பஸ்ஸில் கொள்கிற ஆள் தான் வச்சிருக்கான் ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம். 2026 எப்படி இருக்கும் தேர்தல் காலம்? 2026 தேர்தலில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சியில் இதுவரைக்கும் பலன் பெற்றவருடைய தொகை மட்டும் 2,88,00,000 பேர். இந்த 2,88,00,000 மக்களும் வாக்களித்தால் போதும், திமுக மீண்டும் 7வது முறையாக ஆட்சிக்கு வரும். அதை நாடு பார்க்க போகிறது. செம்மலை சொல்றாரு, மீண்டும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையுங்கிறார். செம்மல் அண்ணனுக்கு ஒருத்தனை கொல்லுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவர் எடப்பாடியை தான் கொல்வார். அது உங்களுக்கு தெரியுமா? செம்மல் அவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கார். அவர் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றவர் தேர்தலில். இவன் தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக, முதலமைச்சராக இருந்த காலத்தில் செல்லா காசுன்னு நினைச்சான் செம்மலைய. வட்டி முதலமாட்டு செம்மலை கணக்கு முடிச்சிருவார். அந்த கட்சியில் பெரிய பூகம்பம் இவனுக்கு எதிராக எழும்ப போகுது. நேற்றுக்காவது அமித்ஷா துணை நின்னான், இன்னைக்கெல்லாம் யாரும் இல்லை. இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சீமானும் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். ஆமாம், ஒன்றும் இல்லை. கருக்கலைப்புக்கெல்லாம் இந்த திட்டமும் இல்லை இல்லையே. அவன்லாம் இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு அம்பாசிடராக போக வேண்டியவன். உயர்நீதிமன்றமே குழம்புதுங்க. எனக்கு முதல் மனைவி யாருன்னு கண்டுபிடிக்க வேலையில் இப்போ பெரிய ஆய்வாளர்கள்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. கட்சி நடத்த சொன்னால் கருக்கலைப்பு பையன் நடத்தின காபோதி தமிழ்நாடு நிதியில அறிக்கை பற்றி கருத்து உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தங்கம் தென்னரசுக்கு இருக்கிற அறிவில் ஆற்றுதல் 1000ல் 1 பங்கு உனக்கு இருக்கா? நீ கையை தூக்க கத்திரியை தவிர இனிமேல் கையை தூக்க முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் உன்னை கையை தூக்க அனுமதிப்பாங்களா? நீ போய் கருத்து சொல்றியம்மா. ஓட்டு வச்சிருக்காருங்க அவரு. அந்த ஓட்டு தான் 1% குறைஞ்சு போச்சு. எங்க குறைஞ்சு போச்சு? 2026 பாருங்க. இதில் நீங்க கலைஞர் ரங்கத்தில் வந்த கூட்டத்தை பார்க்கலையா? அந்த கட்சியை கலைச்சிட்டு கொண்டு வந்துட்டாங்க ராஜீவ்காந்தி. இப்ப யாரும் இல்லை, விஜயலட்சுமி கூட இல்லை. கொஞ்சம் போல உருட்டுக்கட்டையை ஏந்தி வச்சுட்டு கொஞ்சம் தடிப்புகளுக்கு இருக்கான், வேற யாரும் கிடையாது. அன்னைக்கு நீங்க கலைஞர் ரங்கத்தில் பார்க்கலையா? ராஜீவ்காந்தி அப்படி எல்லாரையும் தொடர்பு கொண்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. சென்ற தம்பிகள்லாம் மீண்டும் வராங்கன்னு அவங்க சொல்றாங்களே. எங்க வர்றாங்க? அவர் நாம் தமிழருக்கு ஒரு வயலும் வரமாட்டான். இவனுக்கு ஒரு ஹோட்டலில் தங்கி 1/2 மணி நேரத்தில் 64,000 ரூபாய் குடிச்சிருக்கான். எப்படி வருவான்? இப்படியா ஒரு தலைமை இருப்பான்? 1/2 மணி நேரத்தில் ஹோட்டலில் தங்கின 10வது நிமிஷம் 64,000 ரூபாய் பில் வருதுங்க. அவன் கட்சி விட்டு போயிட்டான். இப்படி குடிச்சா நாங்கள் எப்படி செலவழிக்க முடியும்னு கேட்குறான். ஒரு பையிலும் திரும்ப வர மாட்டான். இல்லை, அவர் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அவரு கேட்கறது நீங்கள்லாம் யோக்கியமா அப்படின்னு கேட்குறாரு. யோக்கியம்தான். நாங்கள் எந்த தலைவர்கள் யோக்கியம், எந்த திராவிட தலைவர்கள் யோக்கியம்னு கேட்குறாரு. எல்லாரும் யோக்கியம்தான். எந்த திராவிட தலைவர் மோசம்? எந்த திராவிட தலைவர் அவன் சொல்றான்? அவனுக்கு யாரை தெரியும்? உனக்கு அவ்வளவு பெரிய களிசட ஈனப்பயல். தமிழ்நாட்டு அரசியல் அவனுக்கு ஒரு இன்ச்சு இடம் கொடுக்க கூடாது. எல்லாரும் சேர்ந்து அதை முறியடிக்கணும். கருத்துக்களை பார்த்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.